வணக்க மக்களே, நான் தாங்க உங்க கல்லு ஒர்க் இன்னைக்கான ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட உண்மை உங்களுக்காக. இது திவாகர், உங்களுக்கு தெரியும் 102 kg இருக்கான்ல. இவ்வளவு நாள் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெருசா இன்வால்வ் ஆகல, பட் திடீர்னு வந்துட்டான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. நீ ஏன் இந்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுற, ஏன் வந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்ற தாட் உனக்கு ஏன்டா வந்துச்சு? சொல்லு மரியாதையா. நல்லா ஃபிட்னஸா இருக்கணும், கம்பெனிலாம் இன் பண்ணி போட்டு போவாங்க. ஸோ நம்மளால போட முடியாது, ட்ரெஸ்லாம் நல்லா லூஸா ஃபிட்டா போடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஆக்டிவா இருக்கணும். எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க? அதெல்லாம் இல்லையா? மத்த கேர்ள் ஃப்ரெண்ட் நீ சொல்லு. சவுண்டா சொல்ற, அப்பதான் கேட்கும். அதுல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எதுக்குடா எதுக்கு? இவன் அப்படிதான் ரொம்ப நாளா கேட்டே இருந்தான், பட் வரவே இல்லை ஒர்க் அவுட்டுக்கு. பட் இப்ப வந்துட்டான். இஸ் 109. இப்ப நீ சொல்லு, நீ ஏன் வந்து திடீர்னு யூ வாண்ட் டு பி ஃபிட்? சவுண்டா பேசுறா, கேட்காதடா. ட்ரெஸ் கடைக்கு போனா சைஸ் கிடைக்கலையா? கஷ்டமாகுதான். வேற வேற ஆபீஸ் போகும்போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகணும். விளையாடுறதுக்கு எல்லாரும் விளையாடுவாங்க, நம்மளால விளையாட முடியும். நல்லா விளையாடணுமா? அவனால விளையாட முடியும். இதுக்காக இவன் வந்து இந்த ரீசனுக்காக வந்திருக்கான். இவன் வந்து இந்த ரீசன். என்னோட ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த கால் இருக்குல்ல, இந்த கால்ல ஒரு அடிபட்டுச்சு, செத்து போயிட்டானுங்க, காலை வெட்டணும்ட்டானுங்க. அப்படி இருக்கும்போது இருங்க பாய் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் நான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு வரேன், நீங்க தேவையான மெடிசன்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேரலா மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டேன், என்னோட ஒர்க் அவுட்டும் பண்ணேன். இப்ப மெடிசன்ஸ் இல்லாம என்னோட ஒர்க் அவுட் பண்ணி என்னோட காலோட இஷ்யூ நான் சால்வ் பண்ணிட்டு எல்லாமே சரி பண்ணிட்டேன். சோ இன்னைக்கான ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட உண்மைன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வேணுங்க. நோக்கம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எண்ணம் வரும். எண்ணம் இருந்தா மட்டும்தான் தினமும் சில மணி நேரம் ஒதுக்கி உங்களால உடற்பயிற்சி செய்ய முடியும். உங்க உடம்பை நீங்க ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்க முடியும்.